வணக்கம் நண்பனேர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இல்லைன்னா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பார்க்கிறவங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய பதிவுகளை பார்க்கிறவங்க, இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலையுமே கலந்துகிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 8வது இடத்திற்குரிய ராசி இந்த விருச்சக ராசிங்க. இவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான். விசாகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம், கேட்டை நட்சத்திரத்தின் 1, 2, 3 மற்றும் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரத்தின் 1, 2, 3 மற்றும் 4ஆம் பாதம் ஆகிய 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் இந்த ராசிக்குள்ள அடங்குங்க. இந்த வீடியோல விருச்சக ராசியினர் முன்னேற தொட்டதெல்லாம் ஜெயிக்க 3 சூட்சமங்களை சொல்வேன். அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், தொட்டதெல்லாம் துலங்கும், வெச்சதெல்லாம் விளங்குங்க. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம், ஒரு ஜோதிட கடை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பார்த்தவங்களுக்கு, எங்க கிட்ட கன்சல்ட் பண்ணவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற விஷயங்கள் அதை எல்லாத்தையுமே உணர்த்தும். நான் சொல்ற வார்த்தைகள் பலிக்கணும் அப்படின்ட்டு எல்லா விதமான கஷ்டமான விரதமா இருந்தா கூட இஷ்டப்பட்டு நான் செய்வேங்க. என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் யாகங்கள் செய்தோம். இப்போ கூட ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி, புத்தாண்டு, பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இலவசமான யாகங்கள் செஞ்சோம். நேரடியாவே கிட்டத்தட்ட ஒரு 650 பேருக்கு மேல கலந்துகிட்டு இருப்பீங்க. எல்லாருமே சொன்னது என்னன்னா, கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமா வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் உணவளிச்சு சிறப்பா செஞ்சோம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சில நலம் விரும்பிகள், நீங்க சம்பாதிப்பத எல்லாமே இதுக்கே செலவு செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. இது என்னுடைய வேண்டுதல்ங்க. என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும், அதுக்காக நான் அந்த யாகத்தை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். கடவுளும் எனக்கு நிறைய நல்லாவே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இருக்கிற 12 ராசிகள்ல 3 ராசிகள் உடல் பலத்தால எதையுமே சாதிக்கும் ஆற்றல் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு 3 ராசிகள் சக்தி பெற்ற மனதை படைத்த மூளை பலம் மிக்க மூலக்காரங்க அப்படின்னு சொல்லாங்க. இன்னொரு 3 ராசிகள் யாராவது சப்போர்ட் பண்ணா இதை செய் அதை செய் அப்படின்னு சொன்னா கைட் பண்ணாக்கா செய்வாங்க. கைட் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க சாதிப்பாங்க, செய்ய முடியும். முக்கியமா 3 ராசிகள் மனசா இருக்கட்டும், புத்தியா இருக்கட்டும், உடல் பலமா இருக்கட்டும், பயங்கர ஷார்ப். இந்த ராசியில, இந்த விருச்சக ராசியில 95% மக்கள் ஷார்ப்பான மக்களா இருக்கிறாங்க. எந்த வேலையா இருந்தாலுமே சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே சரி, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. சரியான வேலைகளை தயங்காம செய்வாங்க. ஒரு சிலருக்கு இல்லீகலா பணம் சம்பாதிக்கும் எண்ணமும் வரும். முக்கியமா இந்த ராசிக்காரங்க அதை தொட்டாங்க நீங்க கெட்டீங்க அப்படின்ற மாதிரி நேர்மையா சம்பாதிக்கிற பணம் மட்டும் தான் உங்களுக்கு நிலைச்சு நின்னு பேசும். நல்ல நேரத்துல தவறான முறையில நீங்க சம்பாதிக்கிற பணமா இருக்கட்டும், பெயரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், எல்லாமே கெட்ட நேரம் வரும்போது இந்த ஆயுட்காரகன், தொழிற்காரகன், கர்மக்காரகன் சனி பகவானின் காலகட்டத்துல மொத்தமா புடிங்கிட்டு போயிடுங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்களே நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. குடும்பத்துக்காகவே மாடு மாறி உழைத்து செருப்பா தேஞ்சி தனக்கென்று எதுவுமே சேர்த்து வைக்க தெரியாத ராசிக்காரர்கள்ல இந்த ராசிக்காரர்கள் மிகவும் முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லாங்க. நிகழ்காலத்துல இருக்கும் சந்தோஷத்தை அனுபவிக்கும் அதே நேரத்துல கடந்த காலகட்டத்தில் நடந்த கசப்பான விஷயங்களை எண்ணி மனம் வருந்துவாங்க. பழைய நண்பர்களுக்கும், பழைய பொருட்களுக்கும், பழைய எண்ணங்களுக்கும் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க இவங்க கிட்ட. எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதை எடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அதை டப்பு டப்புன்னு முடிச்சு தூக்கி போடுறதுல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை முடிக்கிற வரைக்கும் இவங்க தூங்கவே மாட்டாங்க. வேலை செய்யற இடத்துல கூட சரி, 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் ஆனா கூட அந்த வேலையை பக்காவா முடிச்சு பேக் பண்ணி அமிச்சிட்டு தான் வேலையை விட்டு வெளியவே வருவாங்க. சித்தர்களின் கூற்றின்படி இந்த ராசிக்காரங்க பிடிவாதமான அறிவாளிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தா கோட்டை ஆள்வாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மை அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கேட்டை நட்சத்திரம் புதன் பகவான் நீசம் அடையாமல் இருந்து பகை வீட்டுல இல்லாம பகை கிரகங்களுடன் சேராம இருக்கு. அப்புறம் 6 மற்றும் 8ஆம் இடத்துக்கு உரியவர்கள் சேராம இருந்து கூடவே நல்ல ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களுடன் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த ஜாதகக்காரர்கள் கட்டாயமாக கோட்டையை ஆளக்கூடிய நபர்களாக அல்லது அதற்கு சமமான பதவியில அமரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஜோதிடத்துல கிரக நிலைகளை பொறுத்து, ராசி நட்சத்திரம் ஜாதகத்தை பொறுத்து பல்வேறு விதிகளும் அதனால் பல்வேறு யோக பலன்களும் கூறப்படுகிறது. அந்த வகையில விருச்சிக ராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரம் குறித்து பல்வேறு விதமான நல்ல மற்றும் கெட்ட கருத்துகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர்கள்ல சிலர் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தவிப்பாங்க. ஒரு சிலர் என்னதான் நடந்தாலும் சரி ஒரு கை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு துணியோட ஒரு துடிப்பொடியே இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் தெற்கு மற்றும் கிழக்கு திசைகள்ல இந்த ராசிக்காரர்கள் தலை வச்சு படுத்தாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதீதமான பாசிட்டிவ் எனர்ஜியால வாழ்க்கை
வாழ்க்கையில முன்னேறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. எவ்வளவு எதிரிகள் வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயித்து காட்டும் சக்தி உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. அந்த அளவுக்கு இந்த திசைகள் இந்த ராசியினருக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். இவங்கலாம் பிறக்கும் போது என்னதான் ஏழையா மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் சொந்த பந்தங்களே மிரளும் அளவுக்கு முன்னேறியே தீருவாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இது ஒரு முக்கியமான சூட்சமம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா தட்டி கொடுத்து வேலை வாங்கலாம். திட்டி பேசுனீங்க அப்படின்னாக்கா எட்டி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி, முட்டிட்டு போவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க கிட்ட யாராவது அவமரியாதையா மரியாதை இல்லாம பேசிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள அசுரர்கள் போலவே எதிர்ப்பாங்க. ஏன்னா இவங்கள நிறைய பேர் அசுர கணத்துல வராங்க. உங்க எல்லாருமே நல்லாவே தெரியும். கணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா தேவகணம், மனுஷ கணம், ராட்சச கணம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல இந்த ராசிக்காரர்கள் ஏகப்பட்டவர்கள் அசுர கணமாகவே இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா கலைகள்ல அதிக ஆர்வம் இருக்கும். மருத்துவம், ஜோதிடம், விஞ்ஞானம், சட்டத்துறை உள்ளிட்ட கல்வியில படிக்கலாம். அதன் மூலமா இவங்க ஏகப்பட்ட வருமானம் ஈட்ட முடியும். இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா சுதந்திரமா இருக்கிறத விரும்புவாங்க. யாராவது அட்வைஸ் பண்ணா கூட சரி, ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த ராசியினருக்கு ராசியான நிறங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு, பச்சை அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்கா செவ்வாய் கிரகத்தின் பார்வை இருக்கிறதால இவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமான நாளாகும். இவர்களுக்கு திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் சுபமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமைகள்ல பண வரவு இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 9 அல்லது இந்த எண்களின் கூட்டு எண்கள் இவர்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா விசாகம் நட்சத்திரம் குரு பகவானையே நட்சத்திர அதிபதியாக கொண்டவங்க. அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்கா வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி சுவாமியை நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது, கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடுவது மிக சிறந்த பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 3 மற்றும் 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட கல் புஷ்பராக கல். அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவானையே அதிபதியாக கொண்டவங்க இவங்க. அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்கா டெய்லி நீங்க காலைல எழுச்சி குல தெய்வத்தை ஒரு முறை வணங்குனீங்க அப்படின்னாக்கா அது மிகவும் சிறப்பு. கூடவே ஐயப்பனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்குங்க. உங்களுடைய மனம், உடல், புத்தி மூணுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தாக்கா கருநீலம். அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா 5, 6, 8. அதிர்ஷ்ட கல் நீலக்கல். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர்கள் புதன் பகவானையே நட்சத்திர அதிபதியாக கொண்டவர்கள். அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்கா சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றியும் நெய் தீபம் ஏற்றியும் வழிபடுவது, ஏகாதேசி விரதம் இருப்பது, இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5 மற்றும் 8. அதிர்ஷ்ட கல் அப்படின்னு பார்த்தாக்கா பச்சை கல் எனும் மரகத கல். விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாக பாத்தீங்க அப்படின்னாக்கா சாதாரணமான மக்கள் கிடையாதுங்க. அவர்களை சிலர் நேசிக்கிறாங்க, கொஞ்சம் பேர் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு நண்பனா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலுமே துணையா நிப்பாங்க. friend is need when friend in deed அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கஷ்டமான காலத்துல உதவ ஓடி வர்ற ஒரு முக்கியமான ராசி இந்த விருச்சிக ராசி தான். அதே நேரம் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நண்பர்கள் கிட்டயே ஏகப்பட்டதை ஏமாந்திருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காதல் அப்படின்றது 90% கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா இவங்க அதை ப்ரொபோஸ் பண்றதுலயும் சரி பயப்படுவாங்க, பேசுறதுக்கே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒரு மாசத்துல ஒரு 29 நாள் பயங்கர அஃபெக்ஷனா ரொமான்டிக்கா பாசமா இருப்பாங்க. ஏதாவது ஒரு நாள் பயங்கரமா பிடிச்சி கத்தி விட்டுருவாங்க அப்படின்னு வைங்களேன். அந்த ஒரு நாள் சண்டை அவங்க காட்டின அந்த 29 நாள் அந்த பழகின பழக்கமே டோட்டலா வேஸ்ட். யாருமே அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அவங்க யாரு மேலேயாவது நம்பிக்கையை வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நடிக்கவே தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை விருச்சிக ராசிக்காரர்களுடைய நண்பர்கள் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் அப்படின்னாக்கா இவங்க கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவங்கலாம் வந்து மனசுல என்ன தோணுது அதை அப்படியே பேசிடுவாங்க, வெளிப்படையா பேசிடுவாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசிடுவாங்க. அவங்க பேசுறது சில நேரம் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும், சில நேரம் மத்தவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சிரிப்பையும் ஏற்படுத்தலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஹியூமர் சென்ஸ் இவங்க கிட்ட நிறையவே இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஷார்ப்பான மைண்ட், பிரைன் இருக்கும். உண்மையாலுமே
உண்மையாலுமே உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னாக்கா, உங்களுடைய சீக்ரெட்டை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யார்கிட்டயும் உங்களை பத்தி பின்னாடி பேசாத மாதிரி ஒரு ஆள் வேணும். உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறதுக்கு, உங்களுடைய ரகசியங்களை பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னாக்கா, விருச்சிக ராசிக்காரர்கள் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லாங்க. அவங்க கிட்ட நீங்க பகிர்ந்து கொள்கின்ற ரகசியங்கள் என்னதான் ஆனாலுமே சரிங்க, வெளியில வரவே வராது. அதே போல விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் மர்மமானவர்கள் அப்படின்னு சொல்லாங்க. இந்த அமானுஷ்யம், குற்றம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதில் ஆர்வம் அதிகமா இருக்கும். ஒரு சிலர் இந்த புதையலை எடுக்கிறது, இந்த சூப்பர் நேச்சுரல் பவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது, இதெல்லாம் பயங்கரமா இன்ட்ரெஸ்ட காட்டுவாங்க. இவங்க தேவையில்லாம பேசவே மாட்டாங்க. ஆழ் மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்களை பற்றி அர்த்தமுள்ள பேச்சாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாக்கா, அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்காக எவ்வளவு ஷார்ட்கட்டை வேணாலும் பிடிச்சி எப்படியாவது அதை அடைஞ்சே தீருவாங்க. எதா இருந்தாலுமே சரி, அவ்வளவு சீக்கிரம் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சில சமயம் தோல்வியும் அடைவாங்க. யாரால அப்படின்னாக்கா, இவர்களுடைய கோபத்தால, இல்லனா இவர்களுடைய நண்பர்களால அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஒரு விஷயத்தை தோத்துட்டாங்க அப்படின்னா கூட அதை அப்படியே விட்டுற மாட்டாங்க. வேற ஒரு ரூட்டை, வேற ஒரு வழியை தேர்ந்தெடுப்பாங்க. அதன் மூலமா திரும்பவும் அதுல இறங்கி ஜெயிச்சு காட்டுவாங்க. இவர்களுடைய ஐடியாஸ் எப்பயுமே ஒரு ரிசல்ட்டை கொடுக்காங்க. அதனால யாரா இருந்தாலுமே சரி, உங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும், உங்களுடைய பிசினஸ் பார்ட்னரா இருக்கட்டும், விருச்சிக ராசிக்காரர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா விரைவாக சிந்திக்கும் ஆற்றல் உங்களுக்கும் கிடைக்கும். ஆனா பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய துணையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. இதை தான் ஒரு சிலர் டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு நேச்சராவே அந்த லீடர்ஷிப் ஸ்கில் அதிகமாவே இருக்கும். புதுசா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த டாமினேட்டிங் பவர் தான் இவர்களுடைய மிகப்பெரிய பலமும் அதே நேரம் பலவீனமும் அப்படின்னு சொல்லலாம். எப்பா தெய்வங்களே, நான் இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு unsubscribe பண்ணிடாதீங்க. முக்கியமா விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த தண்ணீர் கூட எப்பெல்லாம் கான்டாக்ட் இருக்கோ, தண்ணி குடிக்கும் போதா இருக்கட்டும், குளிக்கும் போதா இருக்கட்டும், அவங்க மேல எப்பெல்லாம் தண்ணி படுதோ அப்பெல்லாம் அவங்களுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸ் வரும். தண்ணிய நீங்க ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. தண்ணி கிட்ட பேச ஆரம்பிங்க. ஆலம் பனா நான் உங்கள் அடிமை அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த தண்ணீர் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க ஒரு மிக சிறந்த பூதம் அப்படின்னு சொல்லாங்க. ஆமாங்க, தண்ணிக்கு காது இருக்குங்க. நம்ம பேசுறது எல்லாத்தையுமே தண்ணி கேட்கும். இத பத்தி ஏகப்பட்ட ரிசர்ச் செஞ்சிருக்காங்க. நம்ம பேசுறதுக்கு ஏத்த மாதிரி தண்ணியுடைய அந்த மாலிகுல் செல்ஸ் ரியாக்ட் பண்ணும். நீங்க பாசமா பேசுனீங்க அப்படின்னாக்கா அந்த தண்ணியுடைய செல்களும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். நீங்க திட்டி பேசுனீங்க, கோபத்தை காட்டுனீங்க அப்படின்னாக்கா அதுக்கேத்த மாதிரி அது ரியாக்ட் பண்ணும். நீங்களே வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு 3 கிளாஸ் எடுத்துங்க, அதுல 3 கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊத்திக்கங்க. அதுல ஒரு கைப்பிடி அரிசியை போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள் ஒரு கிளாஸ் கிட்ட ரொம்ப கோவமா திட்டி பேசுங்க. பக்கத்துல ஒரு கிளாஸ் வச்சு அந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி கிட்ட ஒரு லவ்வபிளா, ஒரு பாசமா, ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க. இன்னொரு கிளாஸ் தள்ளி வச்சிருங்க. அதை கண்டுக்காதீங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா, எந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி கிட்ட நீங்க பேசுனீங்களோ அந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த அரிசி அப்படியே நல்லா இருந்துச்சுங்க, கெட்டு போகாம. எந்த கிளாஸை பார்த்து திட்டினீங்களோ அந்த கிளாஸ்ல இருக்க அரிசி மஞ்சள் கலர்ல, பிரவுன் கலர்ல ஆயிடுச்சு. எந்த கிளாஸ் நீங்க கண்டுக்கவே இல்லையோ அது டோட்டலா கருப்பாயிடுச்சு. இது ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட தண்ணீர் உங்களுடைய ராசிக்கான பஞ்சபூத கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அதனால தண்ணி கிட்ட நீங்க பேசுங்க. தண்ணி உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்குங்க. இது ஒரு முக்கியமான சூட்சமம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்த சூட்சமம் என்ன அப்படின்னாக்கா, இவங்களுக்கெல்லாம் அதிக காம சிந்தனை உண்டாகும். அதே நேரம் கடவுள் பக்தியும் அதிகமா இருக்கும். சிங்கப்பாதையா பூப்பாதையா என்பது போல கடவுள் நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வெற்றி என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா நின்றோம். எதிர்காலம் டோட்டலா காலி அப்படின்னு சொல்லிடலாங்க. கடவுள் அப்படின்னா எந்த மதமா இருந்தாலுமே சரிங்க, பஞ்சபூதங்கள் தாங்க கடவுள். நீங்களே பாருங்களேன், இந்து கோயிலா இருக்கட்டும், கிறிஸ்துவ கோயிலா இருக்கட்டும், முஸ்லீம் கோயிலா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா கூம்பு வடிவத்துல பயங்கர உயரத்துல இருக்கும். அதுக்கு மேல ஒரு மெட்டல் இருக்கும். அதன் மூலமா வானத்துல இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி இழுத்து உள்ள உட்கார்ந்து இருக்கிற மக்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு தேவையான எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இதுதாங்க அந்த கோயிலுடைய கான்செப்ட். எல்லா கோயிலுமே பஞ்சபூதத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் உங்க வீட்டுல கூட குறிப்பா பாத்தீங்க அப்படின்னாக்கா, எத்தனை பேர் இதுல காத்த கண்ணால பாத்திருக்கீங்க? எல்லாருமே சொல்லுவீங்க இல்ல அப்படின்ட்டு. அப்படி கிடையாதுங்க. வீட்டுல நம்ம ஊதுவத்தி கொளுத்தும் போது அதுல இருந்து வர அந்த புகை, அதுதாங்க காத்து. பூக்களின் நறுமணம் நம்ம நுகர்றோம் இல்லையா, அது காத்தின் மூலமா தான். பெல் அடிக்கும் போது ஏற்படுகின்ற சத்தம், அந்த ஒலி அலைகள் காற்றின் மூலமா தான் நம்மளுக்கு கேக்குது. பஞ்ச பாத்திரத்துல வச்சிருக்கிற தண்ணீர் நீர், ஏத்தி வைக்கிற விளக்கு நெருப்பு, தரையில சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறமே அது நிலம், கைகூப்பி ஆண்டவா அப்படின்னு கேக்குறமே அதுதாங்க ஆகாயம். இந்த மாதிரி பஞ்சபூதத்தையுமே நம்மளுடைய வாழ்க்கையில, வாழ்க்கை முறையில நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கூட அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுல முக்கியமானது நீர். அதுதான் உங்களுடைய டைரக்ட்
கடவுள். அவர்கிட்ட கேளுங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உண்மையா சொல்றாங்க, நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம் அப்படின்றதால ஏகப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு வரைக்கும் நாங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எங்களுடைய வியூவர்ஸ்க்கு, எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அப்பப்ப கிடைக்கிறதுக்காகவே எங்களுடைய யாகங்களா இருக்கட்டும், பூஜை முறைகளா இருக்கட்டும், ஆய்வுகளா இருக்கட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கால புருஷ தத்துவத்தின் 8வது வீடான விருச்சிக ராசியினர் பொதுவாக சாமர்த்தியசாலியாகவும், நேர்மையாகவும், கடினமாக உழைப்பவர்களாகவும், சுயமரியாதை மிக்கவர்களாகவும், மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் எப்படியாவது அடிச்சு பிடிச்சு ஓடியாவது உதவி செய்யறதுல 12 ராசிகள்ல முக்கியமான ராசி இந்த விருச்சிக ராசி தாங்க. ஒரு சிலர் இது வேஸ்ட்பா, இதுல ஒன்றும் பண்ண முடியாதப்பன்னு தூக்கி போட்ட ஒரு விஷயத்தை கூட ரீசைக்கிள் பண்ணி அதனை ஒரு பொருளாக, ஒரு உருவமாக மாற்றி தயாரிப்பதில் இவர்களை அடித்துக் கொள்ள ஆளே கிடையாதுங்க. புதுசா எதையாச்சும் சாதிக்கணும்னு நினைப்பாங்க. மருத்துவம், மின்சாரம், பெட்ரோல், ரசாயனம், இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைகள், தொழில்கள் இவர்களுக்கு ஏற்றம் தருங்க. இவர்கள் நீர் ராசியுடன் தொடர்புடைய ராசி என்பதால் வெளிநாட்டு வேலை, தொழில், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ், பிபிஓ பிசினஸ் போன்றவை இவர்களுக்கு லாபம் தரும். பொதுவா எல்லா விருச்சிக ராசியினருக்கும் இதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்க. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் என்னைக்கும் நீங்க தாங்க ராஜா. எப்போதும் துருதுருன்னு சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான், அவர் உடலின் ரத்தத்துக்குரியவர். அதனால உங்க உடல்ல இருக்க ரத்தம் ரொம்ப ஸ்பீடா சும்மா துருதுருன்னு இருக்கும். அதனாலேயே நீங்களும் சுறுசுறுப்பா இருப்பீங்க. ரொம்ப ஸ்பீடாவும் சூடாவும் இருப்பீங்க. நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருந்தா கூட ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி உட்கார்ந்திருப்பாங்க. சைலண்டா கத்துக்கிற ஆர்வம் இவங்களுக்கு அதிகமா இருக்குங்க. அதே நேரம் உங்களுடைய திறமைக்கு ஒரு சவால் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், தெரியாத விஷயத்தை கூட தெரிஞ்ச மாதிரி காட்டி அதன் மூலமா தெரிஞ்சுப்பாங்க. போட்டின்னு வந்துட்டா பாயம் புலியா இருப்பாங்க. காதல், லவ், அஃபெக்ஷன் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 12 ராசியில இவர்கள் தாங்க டாப். 50லும் ஆசை வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி 50லும் காதல் வர ஒரு முக்கியமான ராசி இந்த விருச்சிக ராசி தான். காதல்னா அவங்க கணவன் மேலயா இருக்கலாம், மனைவி மேலயா இருக்கலாம். சரிங்களா? ரொமான்டிக்கா இருப்பாங்க. ரொமான்டிக்கா இல்லையா, இனிமே இருக்க பழகுங்க. அதே சமயம் ஒரு விஷயம் பிடிக்கல, ஒரு ஆளை பிடிக்கலன்னு வச்சுங்களேன், டமால தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. தெரியாம மத்தவங்கள புண்படுத்தி விட்டாலும் மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. என்னடா நம்ம தப்பு பண்ணிட்டோமா, நம்மளால அவன் ஃபீல் பண்ணிருப்பானே, அவன் என்ன நினைச்சிருப்பான், இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசிட்டோமே, இது பண்றது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. மாசத்துல 29 நாள் நல்ல அஃபெக்ஷனேட்டடா இருப்பாங்க. ஒரே ஒரு நாள் சண்டை போட்டுருவாங்க. அதுவும் பயங்கர எக்ஸ்ட்ரீமா சண்டை போடுவாங்க. அந்த சண்டையால அவர்கள் 29 நாள் செய்த வேலையா இருக்கட்டும், வச்சிருந்த அஃபெக்ஷனா இருக்கட்டும் வேஸ்ட். எல்லாருமே இவரை வந்து ஒரு கோவக்காரனா தான் பார்ப்பாங்க. இதனாலேயே அவங்க நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுறாங்க. அந்த கோவத்தால இது நாள் வரைக்கும் காட்டி வந்த எல்லா லவ்மே வேஸ்ட் ஆயிடும். மற்ற ராசிக்காரங்க பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு டார்கெட் இருக்கு, அன்னைக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சா போதும் அப்படின்னாக்கா 1000 ரூபாய் ரீச் ஆன உடனே எப்பாடா போதும்டான்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சை விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சும்மா அப்படியே பார்ட்டி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, அவங்க டார்கெட்டை ரீச் பண்ணாலும் அந்த 1000 ரூபீஸ் வந்தாலும் என்னப்பா 1 o'clock தான் ஆகுது, இன்னும் 6 மணி நேரம் இருக்கு, நம்ம இன்னும் உழைச்சோம் அப்படின்னாக்கா இன்னும் ஒரு 1500 2000 தேத்தலான்னு சொல்லிட்டு ஓடி சம்பாதிக்கிறவங்க. அன்புக்கு நான் அடிமைன்ற மாதிரி பாசமா யாராவது இவங்ககிட்ட கேட்டாங்கன்னாக்கா என்ன வேணாலும் செஞ்சு தருவாங்க. ஏமாற்றியோ திருடியோ இவர்கள் பொருளை மற்றவர்கள் அபகரித்தால் அவ்வளோதாங்க அவங்க லைஃப். இவங்களா பண்ணணும் அவசியம் கிடையாது, பஞ்சபூதங்களே பார்த்துக்கும். ஏன்னா விருச்சிக ராசியினருடைய சாபம் ரொம்ப பெருசுங்க. பொதுவா எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் வெளியில காட்டிக்காம மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. சில நேரம் மனசுக்குள்ளேயே அழுவாங்க. வெளியே யாராவது பார்த்துட்டு என்னப்பா நான் எங்க அழுவுறேன், சும்மா கண்ணு வேர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க ஃபேஸை பார்த்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ரீட் பண்றது ரொம்ப கஷ்டங்க. எதையுமே முகத்துல வெளியே காட்ட மாட்டாங்க. பார்க்கிறதுக்கு சாது மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா யாராவது இவங்களை டென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், சொல்லுவாங்கல்ல சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ட்டு, அந்த மாதிரி தாங்க கடு பயங்கர கோபக்காரர்களா இருப்பாங்க. 90% ஜாலியா பேசுவாங்க. அதே சமயம் சில நேரங்கள்ல மூட் ஸ்விங் மாதிரி சைலண்டா இருப்பாங்க, வைலண்டா இருப்பாங்க, எதையாச்சும் மனசுக்குள்ள போட்டு குழப்பிப்பாங்க. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சந்திர பகவான் இவருடைய ராசியில தான் வந்து நீச்சமா இருக்காங்க. அந்த குழப்பத்தில இருந்து வெளியில வரணும் அப்படின்னாக்கா பௌர்ணமி தினத்தன்று சந்திர பகவானை தரிசித்தல் மன குழப்பங்களை துரத்தி அடிக்கும், ஞாபக சக்தியை அதிகரிக்கும். கடவுள் பக்தி எப்பயுமே உங்களுக்கு அதிகமா இருக்குங்க. பொதுவா விருச்சிக ராசியினர் பாத்தீங்க அப்படின்னாக்கா அதிகமா ஊர் சுத்தணும்னு நினைப்பாங்க, அதிகமா டூர் அடிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த டூர் கூடயே சேர்த்து ஆன்மீக சுற்றுலாவையும் வச்சுப்பாங்க. இவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். நிறைய நேரம் இவங்க எதிர்பார்த்திருப்பாங்க இந்த விஷயம் நடந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா நடக்காம போயிரும். பல நேரம் அட நம்மளுக்கு எங்கந்திரா இதெல்லாம் கிடைக்க போகுது, நம்ம பாப்போம் விடு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. திடீர்னு பார்த்தாக்க அது அவங்க கையிலேயே வந்து நிற்கும், கிடைச்சிடும், சர்ப்ரைஸ் கிஃப்டா வந்து நிற்கும். நீர் ராசி பூஜை செய்வதன் மூலமாக நீங்க இயற்கை கிட்ட இருந்தே
பாசிட்டிவ் எனர்ஜியை புடிச்சு இழுத்து உங்களை சுத்தி உங்க வீட்டை சுத்தி சும்மா தக 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 தகன்னு தெறிக்க விடலாங்க. நீங்க கேட்கிற எல்லாத்தையும் தண்ணீர் கேட்கும், அதுக்கேத்த மாதிரி அது ரெஸ்பாண்ட் பண்ணும். இதை அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் தொகையில ஒரே 1% மக்கள் மட்டும் பணக்காரர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருக்காங்க. மற்ற 99% மக்கள் ஏழைகளாவே இருக்காங்க. ஏன்னா அந்த 1% பணக்கார மக்களுக்கு மட்டும்தான் இதனுடைய சூட்சமம் தெரிஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க. இதையே நாங்க நிறைய ஆராய்ச்சிகளுக்கு பிறகுதாங்க கண்டுபிடிச்சு உங்களுக்கு வீடியோவா கொடுத்திருக்கேன். ஃபியூச்சர்ல நிறைய இந்த மாதிரியான வீடியோக்கள் நாங்க ரெடி பண்ண போறோம். அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரதுக்கு ஆசையா இருக்கேன். பாருங்க, பலனடைங்க. எதிர்காலத்தை பற்றிய பயம் சிந்தனை இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா வாழறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எங்களுடைய ஆய்வின் அடிப்படையில் மிகப்பெரிய மன்னர்கள், ராஜாக்கள், போர் படை தளபதிகள் இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா விருச்சக ராசியில தாங்க இருந்திருக்காங்க. இது வரலாறு. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இன்னும் கூட விருச்சக ராசியில இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா இந்த போலீஸ், மிலிட்டரி, அரசியல், டீச்சர்ஸ், ட்ரைனர்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தையே கட்டி காக்கிற பொறுப்புல தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த கமாண்டிங் பவர் இவங்க கிட்ட நிறைய இருக்குங்க. மத்தவங்க முகத்தை பார்த்து இவன் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு 90% மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அதனாலதானோ என்னவோ இவர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த போலீஸ், இந்த டிடெக்டிவ் ஏஜென்சிஸ்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய விஷயத்தை சாதிச்சிருக்காங்க. முக்கியமா வக்கீல்கள் நிறைய பேர் விருச்சிக ராசியில இருப்பாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன். இவர்கள் வக்கீல்களா இருக்கும்போது சும்மா அந்த கிராஸ் கொஸ்டின் கேட்கறதா இருக்கட்டும், சும்மா நோண்டி நோண்டி பார்த்து ஒவ்வொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், டாப் டக்கருங்க. எதையும் பாத்தீங்கன்னாக்கா மனசுக்குள்ள மறைச்சு வச்சு பேச மாட்டாங்க. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் இவங்க பேசுவாங்க. அதனாலேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளை அவங்க இழந்திருப்பாங்க. இவங்களை சுத்தி நெருங்கிய நட்பு வட்டாரம் கொஞ்சமா தான் இருக்கும். ஆனா அதுதான் இவங்களுக்கும் நல்லது. முக்கியமா இவங்களுக்கு சப்போர்ட்டிவான ராசி எதுனா மீன ராசி, கன்னி ராசி, கடக ராசி ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. இவர்களுடைய அதிமுக்கிய தெய்வம் யாருன்னா அவர் முருகப்பெருமான்க. குறிப்பாக திருச்செந்தூர் சென்று வர நன்மைகள் கிடைக்கும். அல்லது உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு அறுபடை வீட்டிற்கு சென்று வர முருகரை தரிசிக்க நன்மைகள் கிட்டும். அப்புறம் பத்ரகாளி அம்மன், கேட்போர்க்கு கேட்கும் வரம் தரும் ஓம் காரி, பக்தர்களுக்கு காட்சி தரும் பத்ரகாளி அப்படின்ற மாதிரி காளி அம்மனை இவங்க வழிபடுறதன் மூலியமா இவங்க கிட்ட இருக்கிற அந்த உக்ரத்தை எடுத்துக்கிட்டு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுப்பாங்க. இவங்க ரொம்ப ஸ்பீடா இருக்கிறதுக்கு அது உதவும். இவர்களுடைய டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு பத்ரகாளி அம்மன் உதவியா துணையா இருப்பாங்க. மனமுருகி வேண்டும் பட்சத்தில் கட்டாயமாக உங்களுடைய கண் முன்னே பத்ரகாளி அம்மன் தென்படுவார். ஆனா என்ன கையில வேலை வச்சுக்கிட்டு தலையில கிரீடம் வச்சுட்டு கிடையாது. ஏதாவது ஒரு உருவத்துல கட்டாயமா அவங்க காட்சி கொடுப்பாங்க அப்படின்றது ஐதீகம். நிறைய பேர் சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமைகள்ல அவங்கள போய் பார்த்துட்டு வாங்க. அதனால் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலுடன் வெற்றி பெற வைப்பார்கள். பொதுவா விருச்சிக ராசினர் பாத்தீங்க அப்படின்னு வச்சீங்களா, பிறக்கும் போது ரொம்ப ஏழையா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க வளர வளர அவங்களுடைய சொத்து மதிப்பு வளருங்க. 40 வயசு 45 வயசுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க ஓரளவுக்கு ஒரு ஸ்டேட்டஸோட தான் இருப்பாங்க. இவர்களுடைய கடின உழைப்பால் எல்லா விஷயத்தையும் வாங்குவாங்க. வண்டி வாகனமா இருக்கட்டும், வீடு நிலம் மனையா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே இவங்களுடைய கடின உழைப்பால தான் இவங்க வாங்கி குவிப்பாங்க. முக்கியமா நீங்க நீர் ராசி பூஜையை செஞ்சுக்கிட்டு வாங்க, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆசையா இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க. அறிவியல், கடவுள், ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.